சிவாய நம. நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் டோல்கேட் பக்கம் சென்னை சமுத்திரம்ன்ற கிராமத்தில ஒரு விவசாய இடத்துல வந்து பழமையான சிவன் கோயில் வந்து நம்ம கோவை அரண்மனை ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த சுவாமி 2 சிவலிங்கமானது பிரதிஷ்டை பண்ணியிருக்குங்க. ஆமாங்க. இந்த சாமிக்கு விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் சொல்லியிருந்தோம். எண்ணெய் வந்து இப்போ சுவாமி அடியாருக்கு வந்து இந்த கோவிலுக்கு விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் தரோங்க ஐயா. சிவாய நம. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஐயா. சிவாய நம. இது மாரி பழமையான சிவன் கோயிலெல்லாம் நெறைய இருக்குதுங்க. நீங்க வந்து ஒரு உதவி பண்ணதுனால ஒரு கோவிலுக்கும் விளக்குன்றது வந்து எப்பவுமே எரியணுங்க. அதுதாங்க. சிவாய நம. பாருங்க 2 சிவலிங்கமானது, ஒரு வந்து பாண்டியர் காலத்துது, இது சோழர் காலத்துங்க. 2 சிவலிங்கமும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில். இது மாரி பழமையான சிவன் கோயில் எல்லாம் நெறைய இடத்துல இருக்கு. இந்த சுவாமிக்கெல்லாம் உதவிக்கரங்களும் தேவைப்படுதுங்க. ஆமாங்க. பிரதோஷத்துக்கும் நம்ம குடுக்கலாம். 2வது வந்து சுவாமிக்கு என்ன தேவையோ அத நீங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு கேட்டாக்கா, பிரதோஷத்துக்கு என்னான்றது நீங்களே நேர்ல பண்ற மாரியும் இருக்கலாம். இல்லன்னா நீங்க உதவி மூலியமா பண்ணாலும் சாமிக்கு இது பண்ணலாம். விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் நீங்க வாங்கி தரலாம். சிவாய நம. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உதவி பண்ற அ சிவனடியாருங்க. கண்டிப்பா சாமிக்கு எண்ணெய் வாங்கி குடுக்குறவங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சிவாய நம. சிவாய நம. சரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த சாமி பேரு என்ன? சாமி பேர் வந்து குற்றம் பொறுத்தநாதர். ம். இன்னொரு சாமி பாத்தீங்கன்னா ரத்தின சாயமனேஸ்வரர். ஆ. சொல்லுங்க. சாமி எப்படி இருந்தாரு? இப்ப எப்படி இருக்காரு? சாமி சிறப்பா இருக்கிறாரு. சிறப்பா இருக்காரா?